நம்ம கிச்சனுக்கு அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பண்ணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் 2.5 கப்பு மைதா மாவுங்க, அளந்து போட்டுக்கலாம். அடுத்தது 1 கப்பு ரீஃபண்ட் ஆயிலுங்க, கோல்டு வின்னர், வெகு வெகுப்பான 1 டம்ளர் பால், வெகு வெகுப்பான 1 டம்ளர் தண்ணி, ஈஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க பாலில். அடுத்தது ஒரு முட்டை வச்சுக்கிட்டுங்க, ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் சேர்த்திருக்கேன். ஈஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஈஸ்ட் 1/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இருக்குங்க பாலில், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது எண்ணெய், சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து மீதி பாலையும் சேர்த்திட்டுங்க. 1 டம்ளர் சேர்த்தியாச்சு. அடுத்தது தண்ணிக்கும் சேர்த்துக்கலாம். வெது வெதுப்பான தண்ணி, சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுப்பான தண்ணியும் சேர்த்திட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு பிசைஞ்சுக்கலாங்க. நேரம் ஆயிடுச்சுங்க. இப்படிதான் இருக்கும், ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கையில். அதுக்கு கொஞ்சம் வரமாவு போட்டுக்கலாம். நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாங்க. அழுத்தம் கொடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்குங்க இடைவிடாத நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். சூப்பராக பிசைச்சாச்சு. கை வச்சு பிசைய தான் நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடணும், ரெஸ்ட் எடுக்க விட்டுறணும். நம்ம அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். இதை நல்லா கப்புன்னு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு எண்ணெய் தடவிக்கலாங்க. ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. காயாது இருந்தாலும் ரீஃபண்ட் ஆயிலுங்க, வாசம் இல்லாத ஆயில் தான் பயன்படுத்தணும். அப்ளை பண்ணியாச்சுங்க. கப்புன்னு மூடி வச்சுக்கலாம். இது டபுள் ஆகிடும், பொங்கி வந்திருக்கும் 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா. நல்லா வெயில் அடிச்சதுன்னா நல்லா சூப்பராக சீக்கிரம் பொங்கிடும். வெயில் அடிக்காத கிளைமேட்டாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாங்க. இங்கே சர்க்கரை 3 ஏலக்காய் பவுடர் பண்ணிக்கலாம். பார்க்கலாங்க 2 மணி நேரம் கழிச்சு. நல்லா உப்பி வந்திருக்கு, சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே அதை பிரித்து தேய்ச்சி வச்சுக்க வேண்டியதுதான். ஸ்டஃபிங்க்கு பார்த்துக்கலாங்க. தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ங்க. அப்புறமா கொஞ்சம் ஜெரி பழம், ஃப்ரூட்டி, கலர் ஃப்ரூட்டிங்க. அப்புறமா ஒரு 5-6 முந்திரி, ஒரு 2 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இனிப்பு சுவைக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். நான் இப்போ வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்திக்கிறேன்.
3 ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இதையெல்லாம் மிக்சிங் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் மிக்சிங் பண்ணிட்டு அதை 2ஆ பிரித்து தேய்ச்சிட்டு இதை உள்ள சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி சால்ட் உப்பு போட்டு குக்கரில் வச்சுருக்கேன். சூடாயிட்டு இருக்காது. ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு வச்சுக்கலாம். சப்பாத்தி கட்டி வச்சு ஹேர் உள்ள இருக்கு, கொஞ்சம் வெளியே எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. எடுத்து நல்லா ஆயில் வந்து உள்ள வச்சிருக்கோங்க. இந்த தேய்ச்சதை எடுத்து இவ்வளோ தின்னா இருக்கணும் பார்த்துக்குங்க. நல்லா 1/4 இன்ச்சுக்கு உள்ள இதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இந்த பேப்பரு பட்டர் பேப்பர் கொஞ்சம் அளவில் எல்லாம் சேர்த்து விட்டுட்டு பாத்திரத்துலேயும் சேர்த்திக்குங்க. எண்ணெய் நெய் உங்கள் விருப்பம். நான் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். அடுத்தது இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். பேக்கரியில் பார்த்தோம்னா பாதிக்கு தான் இருக்கும். நம்மளாம் செய்யறதுனால ஃபுல்லாமே சேர்த்திக்கலாம். இது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டோம்னா நமக்கு கடையில் வாங்கி சாப்பிடவே பிடிக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாவு மேல் மாவை கீழ் மாவுக்கு அடிப்பகுதியில் நல்லா வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு தடவை செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது டேஸ்ட்டு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டோம்னா நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பேப்பருக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். மாவு செம்ம சாஃப்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே காய்ச்சி ஆற வச்ச பாலை மேலே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணுங்க. வீடே மணக்க போகுதுங்க. பண்ணுவா பேக்கரியில் அடிக்கிற மாதிரி மனம் ஆயிடுச்சுங்க. அப்படியே கொண்டு போய் ஸ்டாண்டு போட்டு நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். சூப்பராக சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா காய்ச்சி ஆற வச்ச பாருங்க மேலே தடவிக்கலாம். முட்டை கூட தடவிக்கலாங்க. முட்டையும் தடவிக்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பாலும் தடவிக்கலாம். அப்போதான் மேலே அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதுக்காக தான். விசில் கேஸ்கட் எதுவும் இல்லைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். கட்டு எடுத்துக்கோங்க. விசில் நான் இப்போ எடுத்துக்கிறேன். 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இருக்கணும் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக வச்சுட்டு கணக்காக 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அப்படின்னா செம மணமாக இருக்கும் வீடு. அந்த மணத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
நேரம் ஆயிடுச்சுங்க. அடுப்பு நான் ஆஃப் பண்ணல. ஆஃப் பண்ணிக்கலாம். திறந்து பாக்குறேங்க. வீடே மணக்குது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாங்க மேல. நெய்யோ வெண்ணெயோ சேர்த்திக்கலாம். என்கிட்ட வெண்ணெய் இல்லை, அதனால நான் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் எல்லா பக்கம் தடவி விடலாம். ஹார்டாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா சாஃப்ட் ஆயிடும். அது கூட பாருங்க, நெய் தடவறனாலையும் சாஃப்ட் ஆயிடுங்க. இப்போ என்ன பண்றேன்னா, இந்த பிளேட்ல எடுத்து வச்சுட்டு டவல் போட்டு அந்த சூடு ஆறுற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தடவிக்கலாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, கலரு நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு. இப்பயே சாப்பிடணும் இருக்கு. ஆனா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணி சாப்பிட முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர். பேப்பர் எடுத்துடலாங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன அளவுகள்ல செஞ்சு பாருங்க. இது பின் பகுதி, இதுதான் முன் பகுதி. இன்னும் கொஞ்சம் கூட நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் மனம், வெண்ணெய் மனம் பிடிக்காதவங்க ரீஃபண்ட் ஆயில பயன்படுத்திக்கலாம். அப்போ வந்து டபுள் போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு நல்லா ஹீட் தெரிஞ்சதும் பார்க்கலாம். வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். சாஃப்ட் ஆயிடும். வச்ச பாத்திரங்க எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. எதுவும் அடி பிடிக்கல, எதுவும் அதில் சூப்பராக இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. தேங்காய் பண்ணு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. கட் பண்றேங்க. கத்தி பாருங்க எப்படி இறங்குதுன்னு. செம சாஃப்ட்னஸா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்களா, ஆதரவு கொடுங்க. செம ஜூஸியா இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பண்ணு. வீட்லயே சொல்லுது. நல்லா சாஃப்டா இருக்கவும் கல்டு விழுகுது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க அன்னைக்கெல்லாம் சாப்பிட போறோம். இன்னைக்கெல்லாம் வீட்டுல இருக்காங்க, அதனால நான் செஞ்சேங்க. நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.